வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? கிங்கு கிஷோர் காந்த் பேசுகிறேன். பாருங்கள், இப்போ இது ஒரு ஆண் ஜாதகம். இதை பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண வாழ்க்கையில் ஃபெயிலியர் ஆகுது. அதாவது 2 கல்யாணம் ஆகுது, 2 உறவு ஏற்படுது, கல்யாணத்தில் பிரேக்கப் ஆகுது. என்ன காரணம்? அது விஷயம் தெரியணும்ல. ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தால் இன்னும் சிம்பிளாக நம்ம எப்பவுமே ஒரு கிரகம் 2 கிரகம் தான் பார்த்தீங்களா, சிம்பிளாக தான் இருக்கும். நிறைய 9 கிரகம் போட மாட்டேன். இப்படி 2 கிரகத்தை வச்சு இந்த ஜாதகம் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜாதகத்துலேயும் ஒரு ஆண் ஜாதகத்தில் இப்படி இந்த கிரகம் இப்படி இருந்தால் இப்படி தான் இருக்கும்னு சொல்லுவோம். கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் பிரேக்கப் ஆகி போயிடுது, டைவர்ஸ்லேயும் போய் முடிஞ்சுது, 2 கல்யாணமும் ஆகிடுது. சிம்பிள் தானே பார்த்தீங்களா. இது ஒரு ஆண் ஜாதகம். ஆண் ஜாதகத்துக்கு தன்னுடைய மனைவி பற்றி தெரிஞ்ச சுக்கிரன், புரியுதுங்களா? தன்னுடைய மனைவி பற்றி தெரிஞ்சுன்னா சுக்கிரன், ஆணை பற்றி தெரிஞ்சுக்கன்னா கணவனுக்கு மனைவிக்கு செவ்வாவை பார்க்கணும். சிம்பிள். தன்னுடைய கணவனை பற்றி தெரிஞ்சுன்னா செவ்வாவை பார்க்கணும். அந்த செவ்வாய் எந்த பிளேஸில் கிரகம் அப்டேட் ஆகிருக்கு, எங்கே உட்காந்துருக்குன்னு பார்க்கணும். அவ்வளோதான் மேட்ரு, வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ அங்கே பாருங்கள், சுக்கிரன் ஆண் ஜாதத்தில் சுக்கிரன் இருக்குதுங்களா, சுக்கிரன் கூடவே ராகுவோ அல்லது கேதுவோ. சிம்பிள், ஒரே கிரகம் தான். நம்ம கிரகத்தை பற்றி தான் அப்ளேஸ் பண்ணுறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. கிரகத்தை பற்றி வச்சு தான் சொல்லி நிறைய வச்சு சொல்ல மாட்டோம். சிம்பிளாக யார் எடுத்து பார்த்தாலும் ஒரு ஜாதகத்தை வச்சு பார்த்தா 10 வயசு பையன் 10 வயசு குழந்தை வச்சு பார்த்தா கூட இந்த ஜாதகத்தை வச்சு பார்த்தா நாளைக்கு வர மனைவி நம்ம குடும்பம் அப்படி தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம சொல்யூஷன் நான் சொல்கிறேன். இப்போ சுக்கிரன் கூடவோ ராகுவோ அல்லது கேதுவோ, புரியுதுங்களா? சுக்கிரன் 5ல் ராகுவோ அல்லது கேதுவோ. சுக்கிரன் இருக்குது, ராகு இருக்குது, இல்லை சுக்கிரன் இருக்குது, கேது இருக்குது. இந்த இடத்துல சுக்கிரன் இருக்குது, சுக்கிரன் கூட ராகுவோ அல்லது கேதுவோ. புரிஞ்சுட்டிங்களா? சிம்பிள். சுக்கிரன் இருக்குது, கூட ராகுவோ அல்லது கேதுவோ ஒரே கட்டத்தில். சுக்கிரன் 5ல் 1 2 3 4 5. சுக்கிரன் 5ல் ராகுவோ அல்லது கேதுவோ. அப்புறம் நேராக 7ஆம் இடத்துல சுக்கிரன் ராகுவோ கேதுவோ. இது ஒரு 9ஆம் இடம், 7 8 9. பார்த்தீங்களா? சுக்கிரன் ராகுவோ கேதுவோ இருந்தால் நம்ம கல்யாண ஜாதகத்தில் ஆண் ஜாதகத்தில் பிரேக்கப் ஆகுது. கல்யாணத்தில் பிரேக்கப் ஆகுது. 2 கல்யாணமும் ஆகலாம், கல்யாணம் ஆகி பிரிஞ்சிடலாம், டைவர்ஸுக்கும் போயிடலாம். அப்போ என்ன காரணம்? சிம்பிளாக இருக்கா? சுக்கிரன் கூட சேரும்போது நான் என்ன சொல்லுவேன், சுக்கிரன் கூட சேரும்போது இதனுடைய வேல்யூ ஜாஸ்தி ஆகிடும். இது எப்பவுமே வேல்யூ ஜாஸ்தி இருக்குது. ராகு கேதுக்கு மட்டும் வேல்யூ எப்பவுமே ஜாஸ்தி. இது யார் கூட சேருதோ அதனோட தன்மையை அதுக்கு எடுத்துடும். அவ்வளோதான், சிம்பிள். வேறு ஒன்றுமே கிடையாது. நீ நிறைய எதுவும் பில் பண்ணிட்டு வர, பார்த்தீங்களா? அப்போ சுக்கிரன் கூட சேர்க்கும்போது இல்லையா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்கு 30 வயசுக்கு மேலே ஆணுக்கு கல்யாணம் பண்ணலாம். 31 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணால் அது கொஞ்சம் நிவர்த்தி ஆகுது. ஆனால் 2 கல்யாணத்தில் தான் போய் பார்க்கணுமானா அது வேறு ஜாதகத்தை பார்க்கணும். இப்போ சின்ன இடத்துல பிரேக்கப் ஆகி போகுது, வீட்டில் மனசு கஷ்டலாம், பிரச்சனைகள்லாம், இது ஒரு சின்ன சண்டைகளால் வரலாம், கொஞ்சம் பிரிஞ்சுக்கலாம், மறுபடியும் சேர்ந்து வாழலாம். புரியுதுங்களா? மறுபடியும் சேர்ந்து வாழலாம், இல்லை கோர்ட்டு போய் டைவர்ஸ் ஆகலாம், 2வது கல்யாணம் பண்ணிடலாம். அது சில கிரகங்களை பார்க்கணும். சிம்பிள். இப்போ நம்ம ஜாதகம் எடுத்து பார்த்தா சிம்பிளாக தெரியணும். நீங்கள் யார் எடுத்தாலும் வீட்டில் யார் ஜாதகம் கொடுத்து பார்த்தாலும் சரி, ஒரு ஆண் ஜாதகமா சுக்கிரன் கூட ராகுவோ கேதுக்கு தான் வெயிட் பண்ண 30 வயசு மேலே கல்யாணம் பண்ணிடலாம். அப்போ நிவர்த்தி ஆகுது. 2 கல்யாணம் ஆகணும் விதி இருந்தால் அது ஆகும். அது ஒன்றுமே பண்ண முடியாது. இது மேலோட்டமாக தெரிஞ்சுக்கலாம். நார்மலாக எந்த கிரகம் கூட வக்கரமாகல, குரு கூட கேது எதுவும் இல்லைன்னா அந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு பார்க்கலாம். குரு செவ்வாய் எல்லாம் வந்தால் கோர்ட்டு கேஸ்ன்னு போகாமல் இருக்கும். குரு செவ்வாய் இருந்தால் வழக்குகள் எல்லாம் போகும், கோர்ட்டு கேஸ்ன்னு போகும். குரு செவ்வாய் அது ஃபுல் ஹாரோஸ்கோப் பார்க்கணும், ஃபுல் ஜாதகத்தை பார்த்தா சொல்லலாம். இது மேலோட்டமாக பார்க்கலாம். சிம்பிளாக பார்த்தா நம்ம ஜாதகத்தை தெரியணும். அது ஜாதகத்தை ஃபுல்லாக போய் பார்த்து டைவர்ஸாகமா பிரிஞ்சிடுவாங்க, மறுபடியும் ஒன்றா சேர்ந்து வாழ்வாங்க தெரிஞ்சுக்கிது. இது மட்டும் போதும். சிம்பிளாக ஒரு பிரேக்கப் ஆகுமா, அப்பா இது போய் பிரச்சனை வர மனையில் எப்போ வேணாலும் பிரச்சனை வரலாம். புரியுது? இது எப்போ வேணாலும் பிரச்சனை வரலாம். அதனால் இதுமாரி பார்த்தீங்கன்னா ஒரு 30 31 வயசுக்கு மேலே ஒரு ஆண் கல்யாணம் பண்ணிங்கன்னா ஜாதகம் பார்த்துட்டு கல்யாணம் பண்ணால் கொஞ்சம் நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2வது கல்யாணம் தான் அவங்க டைவர்ஸ் ஆகும். அது விஷயம்னா குரு செவ்வாய் இருக்கும், அது பார்க்கணும். அது ஜாதகத்தில் போய் என்ன பிரச்சனையாக இருக்குது, எத்தனை டைவர்ஸ் ஆகுது, என்ன காரணம், மறுபடியும் சேர்ந்து வாழ்வாங்களா இல்லை பிரிஞ்சுவாங்களா, இவங்க 2 கல்யாணம் ஆகுமா, இல்லை ஒரு கல்யாணம் தான் மறுபடியும் சேர்ந்து வாழ்வாங்களா, கொஞ்சம் ஒருத்தர்கிட்ட கல்யாணம் ஆகி பிரிஞ்சு வாழ்ந்தவங்கிறாங்க, கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகி சேர்ந்து வாழ்ந்தவங்க இருக்காங்க. அதுக்கான ஜாதகத்தை அடுத்தடுத்து நம்ம போட்டுகிட்டே இருக்கேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஜாதகம். சுக்கிரன் கூட ராகுவோ, கூடவே சுக்கிரன் ராகுவோ கேதுவோ, சுக்கிரன் ராகுவோ கேது 7 ராகுவோ கேதுவோ, சுக்கிரன் 9 ராகுவோ கேது இருந்தால் இது பிரேக்கப் ஆகுது. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் நம்ம டைவர்ஸ் ஆகுமான்ட்டு அது சப்ஜெக்ட். ஓகேவா?
சிம்பிளாக இதை பார்த்து அடுத்த வீடியோவுக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? நன்றி வணக்கம். இது ஒரு சிம்பிளாக நம்ம ஜாதகம் எப்பவுமே ஒரு ஜாதகம் வச்சு பார்த்தா அப்ளை பண்ணி பார்த்தா கரெக்டாக இருக்கும். நம்ம நன்றி. வீடியோ பார்த்து கண்டினியூவாக பாருங்கள், தெரிஞ்சுங்கள சொல்லுங்கள். பார்க்கட்டும், சிம்பிளாக வச்சு ஈஸியாக பார்த்துக்கலாம். நீங்கள் வீட்லேயே வச்சு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப நன்றிங்க வீடியோ பார்த்தது. அடுத்தடுத்து வீடியோ போட்டுட்டே இருக்கேன். இப்போ இது வந்து இப்போ ஆஞ்சாவது போட்டேன், அடுத்து பெஞ்சாவதுக்காக போகிறேன். பாருங்கள். நன்றி.